வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓ விதிகளில் மாற்றம். இனி வேலை போனால் உடனடியாக பணத்தை எடுக்க முடியாது. இபிஎஃப்ஓவில் இப்போ வந்திருக்கக்கூடிய புது ரூல்ஸ் அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இபிஎஃப்ஓ வித்ட்ராவல் ரூல்ஸ். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு முக்கிய செய்தி உள்ளது. ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் உறுப்பினர்களுக்கான குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அறிவித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வேலையின்மையின் போது ப்ரீமெச்சூர் ஃபைனல் செட்டில்மெண்ட் மற்றும் வழக்கமான ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆகியவற்றை பெறுவதற்கான கால அவகாசத்தை தற்போது 2 மாதங்களிலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தியுள்ளது. மத்திய தொழிலாளர் அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற இபிஎஃப்வின் மத்திய அறங்காவலர் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முந்தைய 2 மாதங்களுடன் ஒப்பிடும்போது இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் இப்போது 12 மாத வேலையின்மைக்கு பிறகு தங்கள் முழு வருங்கால வைப்பு நிதி இருப்பையும் திரும்ப பெற முடியும். இதேபோல் ஓய்வூதிய கணக்குகளில் இருந்து முழுமையாக பணம் எடுக்கும் காலக்கெடு 2 மாதங்களிலிருந்து 36 மாதங்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை அமைப்பு சார்ந்த தனியார் துறை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பெரும்பாலான இளைஞர்கள் வேலையின்மையின் போது தங்கள் முழு பிஎஃப் தொகையையும் அவசரமாக திருப்பி பெறுகிறார்கள். அவர்கள் பின்னர் மீண்டும் வேலைக்கு சேரும்போது ஓய்வூதிய தகுதிக்கு தேவையான குறைந்தபட்ச 10 ஆண்டு சேவை காலத்தை முடிக்க தவறிவிடுகிறார்கள். இபிஎஃப்ஓவின் இந்த சமீபத்திய மாற்றம் உறுப்பினர்கள் தங்கள் ஓய்வூதிய தகுதி மற்றும் எதிர்கால சேமிப்புகளை இழப்பதை தடுக்கும் நோக்கம் கொண்டது. பகுதியளவு பணத்தை திரும்பப் பெறுவதில் நிவாரணம். முழு பணத்தை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் பகுதியளவு பணத்தை திரும்பப் பெறுவதற்கான விதிகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. தொழிலாளர் அமைச்சகம் இது குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இதில் பகுதியளவு தொகையை திரும்பப் பெறுவதற்கான 13 கடுமையான விதிகள் நீக்கப்பட்டு பார்ஷியல் வித்ட்ராவலுக்கான விதிகள் 3 பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய தேவைகள், அதில் நோய், கல்வி, திருமணம், வீட்டு தேவைகள் மற்றும் சிறப்பு சூழ்நிலைகள், பணியாளர் மற்றும் முதலாளி பங்களிப்புகள் உட்பட, அதாவது எம்ப்ளாய் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் 2லேயுமே இப்போ பணம் எடுத்துக்கலாம் நீங்கள் உட்பட உறுப்பினர்கள் இப்போது தங்கள் முழு இபிஎஃப் கணக்கு இருப்பையும் திரும்ப பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர்கள் இப்பொழுது தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப தங்கள் பங்களிப்பில் 100% வரை பகுதியளவு தொகையை திரும்ப பெறலாம். இருப்பினும் உறுப்பினர்கள் தங்கள் பங்களிப்புகள் குறைந்தபட்சம் 25% இருப்பு வைக்க வேண்டும். இந்த நடவடிக்கை உறுப்பினர்கள் உடனடி நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதை எளிதாக்குவது மட்டுமல்லாமல் நீண்ட காலத்திற்கு அதிக வட்டி விகிதங்கள் மற்றும் கூட்டு பலனையும் உறுதி செய்யும் என்று அமைச்சகம் கூறுகிறது. இது ஓய்வு பெறும் நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் பெரிய சேமிப்பு தொகை இருப்பதை உறுதி செய்யும். இந்த மாற்றம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களின் நலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு முடிவாகும். இது குறுகிய கால தேவைகளுக்கும் நீண்ட கால பாதுகாப்பிற்கும் இடையே சமநிலையை பராமரிக்க உதவுகிறது.